அன்பான நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூரில் பாலக்காடு சாலை. இங்கிருந்து தான் மேற்கு புறவழிச்சாலை தொடங்குது. நான் இப்போது கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு சாலை போயிட்டுருக்கேன். நான் இப்போ போயிட்டு ஒரு யூ டர்ன் போடணும். இந்த பகுதி கரெக்டாக கோயம்புத்தூரில் மயில்கல்லுக்கும் குவாரி ஆஃபீஸ்க்கும் இடையில, அதாவது மயில்கல்லுக்கும் இந்த மதுக்கரை மைன்ஸ் பகுதிக்கும் இடையில இருக்குது. மைன்ஸ்னால் என்னடா மைன்ஸு, ஏதோ கேஜிஎஃப் மைன்ஸ் சொல்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. இங்கே பக்கத்தில் ஏசிசி சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அதோட மைன்ஸ் பகுதி தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிரேன்கள் வச்சு இங்கே வேலையை பார்த்துட்ருக்காங்க. ரோட்டுக்கு வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி வனத்தை ஓரத்தில் மட்டம் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை சொன்னால் நீங்கள் சண்டைக்கு வருவீங்க, ஆனால் யதார்த்தம் இதுதான். நான் ஒரு பாமர யூடியூபர், அவ்வளோதான். நான் இப்போது யூ டர்ன் போட்டுட்டேன். இப்போது கேரளாவிலிருந்து நான் கோயம்புத்தூர் வர மாதிரி வந்துட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிரேன்களோட பிரம்மாண்ட தோற்றம் தெரியுது. ஏதோ ஒரு அந்த இரும்பு பலகையை தூக்கி அந்த பக்கம் வச்சிட்ருக்கு. ஓகே, அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நம்ம வேலையை பார்க்கலாம், ஏன்னா நேரம் ஆயிரும். நம்ம இப்போ நேராக போயிட்டு இந்த வெஸ்டர்ன் பைபாஸ் உள்ளே போயிட்டு எந்த அளவுக்கு ரோடு போட்டிருக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு 5-6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் திட்டிருந்தீங்க, நிறைய பேர் மறுபடியும் இன்னொரு பகுதி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ இங்கே கிளைமேட் ஒரு அன்பிரிடிக்டபிள் கிளைமேட்டாக தான் இருக்குது. பேட்சி க்ளவுட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. பாதி வெயிலாகவும் அப்பப்போ மோடம் போட்டும் போயிட்டுருக்கு. ஆனால் எப்போவுமே கோயம்புத்தூர்லேருந்து மேற்கு நோக்கி போக போக கிளைமேட் மாறும். அது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேம்பாலம் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ நான் இங்கேருந்து லெஃப்டில் கட் பண்ணிட்டேன். அதுக்கு அந்த பக்கம் மரப்பாலம் கூட வேலையாகிட்டுருக்கு. மரப்பாலம் இன்னுமே பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும். ஏன்னா அது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா ரயில்வே பாதையும் இது பண்ணணும், கீழே ரோட்டையும் அகலம் பண்ணணும். அப்படிங்கிறப்போ அது பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது சேரும் சகதியமாக இருந்தது. ஆனால் இப்போது பரவாயில்ல, மழை இல்லை. மழை அப்பப்போ இருக்குது, ஆனால் முந்தானேத்தோ பெரிய மழை கிடையாது. ஒரு 100 மீட்டருக்கு மண் இருந்தது, அதுக்கப்புறம் தார் ரோடு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த மலையை ஒட்டி பயணிக்க போகிறோம். மரப்பாலம் தாண்டி பாலக்காட்டுக்கு எப்படி இந்த சாலை போகுதோ அதே மாதிரி இந்த மலைக்கு இந்த பக்கம் பேரலாக இந்த சாலை போகுது. கேரளாலேருந்து நீங்கள் ஊட்டிக்கோ அல்லது இங்கே ஈசா யோகா கோவை குற்றாலத்துக்கோ போகணுன்னா இந்த சாலை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். டிராஃபிக்கில் மாட்டாமல் ஈஸியாக ஈசா யோகா போக முடியும். ஊட்டிக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் மாதம்பட்டி வழியாக போயிட்டு காரமடை கிட்டே போய் இந்த நரசிம்மநாயக்கம் பாளையம் கிட்டே போய் இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும். அதுக்கான ப்ராசஸிங்கெல்லாம் போயிட்டே தான் இருக்குது. என்ன தான் கோவை மேற்கு புறவழிச்சாலை அப்படின்னாலுமே இது கோயம்புத்தூருக்கு தென்பகுதியில் இருக்கிற இடங்கள் தான் இது. கோயம்புத்தூர் தென்பகுதிகள் எல்லாமே செம்மண் நிறைஞ்ச பூமியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கிருந்து மேற்கு நோக்கி போகிறதால தான் இந்த மேற்கு புறவழிச்சாலைன்னு பேர். ரொம்ப வருஷம் முன்னாடியே இந்த திட்டம் போட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த திட்டம் நடைமுறைக்கு ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் அந்த மாதிரி தான் ஆகுது. நீங்கள் கேரளாவில் இருந்தோ அல்லது இந்த பக்கம் அவினாசி சாலை வழியாக நீலாம்பூர் பைபாஸ் இந்த பாலக்காடு சாலை பிடிச்சி நீங்கள் இந்த பக்கம் வந்தாலும் சரி, நார்மலாக இந்த ரோடு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கோவை புதூர் போய் லெஃப்டில் கட் பண்ணி போகணும். அது இந்த ஈசா யோகாவுக்கு. அல்லது நீங்கள் ஊட்டி போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே போய் தான் டவுன் ஹாலு, சாய்பாபா காலனி, துடியலூர் இதெல்லாம் தாண்டி தான் போயாகணும். ஆனால் இந்த சாலை போட்டதுக்கப்புறம் நீங்கள் இங்கிருந்து மேட்டுப்பாளையமோ ஊட்டியோ துடியலூரோ பெரியநாயக்கம்பாளையமோ இந்த சாலை வழியாக ஈஸியாக போயிடலாம். அல்லது மாதம்பட்டியிலிருந்து நீங்கள் லெஃப்ட் திரும்பி நீங்கள் கோவை குற்றாலமோ ஈசா யோகாவோ காருண்யாவோ ரொம்ப பக்கமாகவே போயிடலாம்.
இந்த சாலைக்கு வலது பக்கம் இருக்கிறது எல்லாமே கோவை புதூர் பகுதியை வந்துடும். இடது பக்கம் வனத்தை ஒட்டி தான் நம்ம போயாகணும். இந்த இடது பக்கமே பார்த்திங்கன்னா நிறைய வனக்கோவில்களும் இருக்குது. உதாரணத்துக்கு தீத்திப்பாளையம், ஐயாசாமி மலை, குன்று பெருமாள் கோவில், இந்த மாதிரி வனக்கோவில்களும் வரும். நான் லாஸ்ட் டைமாக வரும்போது இந்த ரோட்டுக்கு நடுவில் கட்டைகள்லாம் கட்டலை. இப்போ கட்டை கட்டியிருக்காங்க, செம்மண்ணும் போட்டு வச்சுருக்காங்க. வனப்பகுதி அப்படிங்கிறதால நிறையா பாலங்களும் வருது. அங்கங்கே சின்ன சின்ன செக் டேமுங்களும் கண்ணுக்கு தென்படுது. நான் என்னோடய கோப்ரோவை அல்ட்ரா வைட் ஆங்கிளில் வைக்கல, சாதாரண ஒரு ஆர்டினரி வைடில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிளில் வச்சோம்னா இந்த மலைகள்லாம் பக்கமாக இருந்தாலுமே ரொம்ப தூரமாக தெரியும். இந்த ஏங்கிள்லேயே பக்கமாக தான் இருக்குது, ஆனால் இந்த கோப்ரோ வைட் ஆங்கிளில் கொஞ்சம் தூரமாக தெரியுது. அப்புறம் என்னோடய பைக்கில் ஸ்பீடோமீட்டர்லாம் போயிடுச்சு, 0 காமிக்குதுன்னு எதாவது நினைக்காதீங்க. நான் மெதுவாக தான் போயிட்டுருக்கேன், 40க்கு மேலே நான் ஓட்ட மாட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு செக் டேம் குளம் ஒன்று வருது. இது எல்லாமே மழை தண்ணி தான். இந்த சீகுல் பறவைகள் அங்கே நிறைய உட்காந்துட்ருக்கு. கோப்ரோவில் எந்தளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, இலைப்பாறை உட்காந்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கட்டைன்னு சொல்கிற இந்த ரோட் டிவைடரில் ஒரு சில இடத்துல மண் இருக்குது, ஒரு சில இடத்துல இந்த அரளிப்பூ வழக்கம் போல் வச்சுருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வாளையாறு போகிற வழியில் இந்த மாதிரி அரளிப்பூக்கள் கலர் கலராக பார்க்க முடியும். வெள்ளை, செவ்வரளி, பிங்க்கு, அப்புறமா இன்னுமே அந்த மேஃப்ளவரில் ஒரு 2-3 டைப்பில் வச்சுருப்பாங்க. யார் வேணால் பறிச்சுட்டு போகலாம் வீட்டு பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே பறிச்சுட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. இங்கே ரோடை டைவர்ட் பண்ணி விட்றாங்க. சம்திங் அங்கே ஏதோ ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து தான் ஜி ஸ்கொயர் ஆரம்பிக்குது. இதுதான் ஜி ஸ்கொயரோட மெயின் கேட்டு. நீங்கள் நகரத்துலேருந்து பார்த்தாவே இந்த வெளிச்சங்கள் அழகாக தெரியும் தூரத்தில். இங்கிருந்து பார்த்தாலும் ரைட் சைடு நகரம் தெரியும், ஏன்னா இது மேடான பகுதி. இந்த ஜி ஸ்கொயருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ஜஸ்ட்டு வழிபோக்கன், இந்த ரோட்டை நான் காமிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா கடைசி வீடியோலேயே என்னை திட்டி தீர்த்திங்க. இடது பக்கம் இந்த மலைக்கும் அந்த பக்கம் ஒரு மலை தெரியுது பாருங்கள், அதுதான் கருமலை அப்படிங்கிற ஐயாச்சாமி மலை. அங்கே ஐயாச்சாமி கோவில் இருக்குது. அதுக்கு முன்னாடியே குன்று பெருமாள் கோவிலும் ஒரு சின்ன குன்று இருக்குது. நீங்கள் நார்மலாக அங்கே வரணும் அப்படின்னா நீங்கள் சிறுவாணி ரோட்டை பிடிச்சி அந்த கோவை கொண்டாட்டம் காலப்பாளையம் சம்திங் அங்கேருந்து உள்ள தீத்திப்பாளையம் தான் இங்கே வர முடியும். ஆனால் இப்போது நீங்கள் மதுக்கரையிலேருந்தோ, கேரளாவிலேருந்தோ, இல்லை குனிமுத்தூர்லேருந்தோ நீங்கள் வரணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடலாம்.
இங்கே ரோட்டுக்கு இடது பக்கம் ஒரு குழி வெட்டி வச்சுருக்காங்க அகழி மாதிரி. இது எதுக்காக அப்படின்னு எனக்கு உண்மையிலுமே தெரியல. ஆனால் விலங்குகளுக்காக கண்டிப்பாக இருக்காது, வேறு ஏதோ பர்பஸ்க்காக சம்திங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடது பக்கம் மலை அடிவாரத்தில் நிறையா ஜல்லி கிரசர்களும் இருக்குது. அப்படியான ஒரு ஜல்லி கிரசர் ஏரியா தான் இதுவும். அதனால தான் இங்கே லாரிகள்லாம் நிறையா நின்றுட்டுருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேற்கு நோக்கி நகர இந்த மேகமூட்டங்களோட அடர்த்தி அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. இந்த கருமலை வந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற வழியில் எட்டிமடையிலிருந்தோ அல்லது நீங்கள் காக்கா சாவடியிலேருந்தோ பார்க்கும்போது இந்த மலை உயரமாக தெரியும். அதுக்கு காரணம் அது ரொம்ப பள்ளமான பகுதி. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மலை உயரம் கம்மியாக தெரியுது. அதுக்கு காரணம் இது மேடான பகுதி. அதனால் இந்த மலை இங்கே சின்னதாக தெரியுது. இந்த கருமலை தான் நீங்கள் கோயம்புத்தூரே ஒரு யூ வடிவத்தில் மலை ஒரு அரைவட்ட வடிவத்தில் மலை தான் இருக்குது மேற்கில். நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் அவினாசியிலிருந்தோ பொள்ளாச்சியிலிருந்தோ அல்லது இந்த பக்கம் இருந்து வரும்போது நீங்கள் எந்த ஒரு உயரமான பகுதியில் நின்று பார்த்தாலும் இந்த மலை தான் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அழகான வீடு ஒன்று இருக்குது, பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. இந்த ரோட்டை கேப்சர் பண்ணதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. நம்ம வைட் ஆங்கிள் வச்சா ரோடு மட்டும்தான் தெரியும். அல்ட்ரா வைடு ஆங்கிள் வச்சோம்னா சைடில் எல்லாம் குண்டு வளைஞ்ச மாதிரி குண்டாக தெரியும். நேரோவில் வச்சோம்னா வெறும் ரோடு மட்டும்தான் தெரியும், சைடில் எதுவுமே தெரியாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அந்த செம்மண் பாருங்கள், அப்படியே ஒரு உருக்கி ஊற்றின நாட்டு சக்கரை மாதிரி அப்படியே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கலர் பாருங்களேன் எப்படி இருக்குது. இங்கே நிறையா புகையிலை, வெங்காயம், வாழை இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் நிறையா பண்ணுறாங்க. தென்னை இதெல்லாம் நிறையவே பண்ணுறாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா வனவிலங்குகள் தொல்லை இருக்குது. காட்டுப்பன்னிகள் தான் இங்கே பெரிய பிரச்சனையே. யானைகளெல்லாம் கூட என்றைக்காவது ஒரு நாள் தான் இங்கே வரும். ஆனால் காட்டுப்பன்னிகள் தினம் வரும். என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் மீறி தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். இப்போது இந்த தீத்துப்பாளையம் ரோட்டை தாண்டினதுக்கப்புறம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சாலையை விட்டு கொஞ்சம் தள்ளி போகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாதம்பட்டி போய் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா மறுபடியும் மலையை ஒட்டி போயிடலாம். நீங்கள் கோயம்புத்தூரில் மேற்கு பக்கமாக எங்கே போனாலும் மலைகள் தான் முட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வீடு வரும். நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே கவனித்தேன். இங்கே பாருங்கள், தெரியுது பாருங்கள், அழகான ஒரு கண்டெய்னர் வச்சு சூப்பராக வீடு கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா கண்டெய்னர் வீடுனா என்ன, தகரம் ஃபுல்லாக வெயிலாக இருந்தால் உள்ளே இருக்க முடியாது. ஆனால் இங்கே இந்த ஊர் வெயில் உங்களை ரொம்ப பாதிக்காது. வெயில் அடிக்கும், இங்கே அடிக்காதுன்னு சொல்லலை. ஆனால் ஒரு 2-3 மணிக்கு மேலே அப்புறம்
அப்படியே வெயில் மாறிடும். நைட்டில் வந்து கண்டிப்பாக சில்லுன்னு தான் இருக்கும். இந்த ரோடு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா இங்கேயே இவ்வளோ லேட் ஆகுது. நான் 5-6 மாதம் வந்துமே வந்து நிறையா வேலைகள் பாக்கி இருக்குது. இன்னுமே நீங்கள் மாதம்பட்டி வரைக்கும் தான் நம்ம இப்போ போக முடியும். அங்கேயும் வந்து எப்படி ரோடு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அங்கேயும் ஒரு மேம்பாலம் ஆகிட்டுருக்கு. நரசிம்மநாயக்கன்பாளையத்துலேருந்து ரோடு போட்டுட்ருக்காங்க. அது வந்து வந்துட்டுருக்கு. அது இன்னும் தொட்டுச்சா, அது நிறைவுபட்டுச்சா என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் மாதம்பட்டி போய் பார்த்தா தான் தெரியும். ஐயோ, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியோட கண்ணீர்னு சொல்லி வச்சுருக்காங்க. 1932 அவங்க டேட் ஆஃப் பர்த்து. கிட்டத்தட்ட 90லேருந்து 95 வயசு இருக்கலாம், கணக்கு போட முடியல. இந்த பக்கம் இளைஞர்கள்லாம் பார்த்தா நைட் ரைடுன்னு வராங்க. G2 ஃபுல்லாக லைட் எரியும், அங்கே நின்று சும்மா ஃபன் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நைட் டைம் ஒன்றும் வந்தது கிடையாது. பகல்லையே இங்கே யாரும் இல்லை, நைட்டில் சுத்தமாகவே ஆள் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஆபத்தான பகுதி தான். ஏன்னா கோயம்புத்தூரில் இப்போ என்னென்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இளைஞர்கள், தோழிகள், நண்பா நண்பிகள் எல்லாருமே வந்து பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத இடத்துக்கு போகாதீங்க. தேவையில்லாத விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. இது அட்வைஸெல்லாம் இல்லை, ஒரு அப்பாவா, ஒரு அண்ணாவா, ஒரு மாமாவா நான் வந்து உங்களை வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, மறுபடியும் வந்து சாலையை திருப்பி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட மாதம்பட்டிக்கு கிட்ட நம்ம வந்துட்டோம். மாதம்பட்டிங்கிறனே, என்னடா மாதம்பட்டி ரங்கராஜ் ஊரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் ஊரே தான் இது. அது மட்டும் இல்லை, சத்யராஜோட அந்த ரிலேட்டிவ் சத்யன் சாரோட ஊரும் இது தான். அதே மாதிரி சூர்யா, சிவகுமாரோட சொந்தக்காரங்களும் இங்கே நிறையாவே இருக்காங்க. அதாவது இங்கேருந்து போய் இந்த மேம்பாலத்துலேருந்து லெஃப்ட் திரும்பினா ஒரு 1 கிலோமீட்டர்லேயே மாதம்பட்டி வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா தூரத்துலேயே இந்த மேம்பாலம் கட்டிட்டு இருக்கிற அந்த இது தெரியுது. லெஃப்ட் சைடு வேலையாகிட்டு இருக்கிறதால ரைட் சைடில் மட்டும்தான் போக வர போக்குவரத்துக்கு திறந்து விட்டுருக்காங்க. இந்த மேம்பாலம் ஆனதுக்கப்புறம் இந்த ரோட்டை டோட்டலாக இணைச்சிருவோங்க. அதாவது நரசிம்மநாயக்கன்பாளையம் வரைக்கும் போகும். நீங்கள் சர்றன்னு போயிட்டே இருக்கலாம். ஐ மீன், நீங்கள் உக்கடத்துலேருந்து வர்றதா இருந்தால் கூட இங்கே வந்து போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு காலத்தில் அப்படி ஆயிரும். சிறுவாணி ரோட்டுக்கு வந்துட்டோம். இது சிறுவாணி ரோடு. வழக்கம் போல் நீங்கள் இந்த டவுன் ஹால், பேரூர், செல்வபுரம், அந்த வழியாக மாதம்பட்டி, இப்படி இப்போ கோவை குற்றாலம் வரைக்கும் போகும். சாடிவயலூர், இதுக்கு அங்கே தான் வந்து சிறுவாணி டேமும் இருக்குது. ஆனால் அந்த வழியிலெல்லாம் வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க வனவிலங்குகளுக்காக. நீங்கள் இப்போ சிறுவாணி டேம் போகணும் அப்படின்னா பாலக்காடு போய் மன்னார்காடு ரோட்டை பிடிச்சி தச்சாம்பாறை வழியாக வந்து தான் வர முடியும். சரி, ஓகே. இப்போது இந்த ரோட்டை தாண்டி எது வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு போய் பார்ப்போம். வாய்ப்பு இல்லை இந்த ரோட்டை நீட்டிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த பாலம் வேலையானதுக்கப்புறம் தான் இந்த ரோட்டை நீட்டிப்பாங்க. எதுக்கும் நம்ம வந்து கட் பண்ணி போய் பார்க்கலாம். இந்த அட்மாஸ்பியரே சொல்லுது கண்டிப்பாக வந்து இந்த சாலை நீட்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. யாரோ ஒரு மோட்டர் பைக்கில் முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு. அவர் இந்த ஏரியாக்காரராக இருப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஆஹா, போன வாட்டி இங்கே இருந்த பையனே தான்ப்பா இங்கேயும் இருக்கான். இல்லை, இதோட இந்த சாலை வந்து துண்டிக்கப்படுது. இதுக்கு மேலே வந்து வேலை நடந்துட்டு தான் இருக்குது, ஆனால் இணைக்கப்படலை. எனக்கு முன்னாடி போனவரும் நம்மளை மாதிரி வேடிக்கை பார்க்க வந்தவர் தான் நினைக்கிறேன். அதோட நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. நம்ம இப்போ இங்கேருந்து திரும்பிடுவோம். நிறைய பேர் வந்து இந்த சாலையோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. இதுதான் இந்த சாலையோட அப்டேட்டு. இதுக்கு மேலேயும் வந்து நான் ஒரு 4-5 மந்த்க்கு அப்புறம் நான் இங்கே வந்து பார்க்குறேன், அல்லது நரசிம்மன் நாயக்கன் பாளையத்துலேருந்து உள்ளே வந்து பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். வணக்கம்.